guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் vlog லாங் ஃபார்ம்ல சும்மா முக்கிய பண்ண வேணாம், லைக் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு Q&A போட்டிருந்தேன். லைக் நீங்கள் சொல்கிறத வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் வந்து இது ஒரு சேலஞ்ச் இல்லை, ஃபுல் டே இதான் சமைப்பேன்னு கிடையாது, இந்த வெரைட்டியில் செய்வேன் அப்படிலாம் இல்லை, ரேண்டமாக. பிகாஸ் திஸ் வீடியோடைய மெயின் கருத்து ஆர் என்ன, அந்த வீடியோட பிரயோஜனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், கண்டென்ட் பண்ணுறோம் இல்லை, சமையல் கற்றுக்குறோம். எப்படி சமையல் கற்றுக்குறோம், அதுக்கு பற்பல காரணங்கள் இருக்கலாம், பட் இப்போ நம்ம கற்றுக்குறோம். ஓகே, அதுக்கு ஒரு சஜஷன் கேட்டால் என்னென்ன கண்டாலும் நான் தெளிவாக வர சொல்லியிருக்கேன். நைட்டு சாப்பாடு சாரு அக்கா வந்து சமையல் கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கண்ட காம்பினேஷன், வியர்ட் காம்பினேஷன்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் கண்ணை மூட்டு ட்ரை பண்ணுவோம், நல்லா வந்துச்சுன்னா அதை சமைக்கலாம். வியர்டு காம்பினேஷன்லாம் வேணாம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்ம பர்பஸ் என்ன, வெரி குட். ஸோ நல்ல காம்பினேஷனாக வர வரைக்கும் ஒரு 2-3 சான்ஸ் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஓகே ஓகே. குஷியாக இருக்கு, என்னன்னே தெரில, கடவுள் நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஏதாவது பிரச்சனை கொடுக்காம இருந்தால் சரி. ஸோ கைஸ், எல்லா ரெஸ்பான்சஸும் வந்து இங்கே இருக்குது. இன்னைக்கு மதியம் இதை போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, என் வீட்டில இருந்து ஒரு பீஸ் வந்து ஐஸ்கிரீம் தோசை பண்ண சொல்லியிருக்கு. டேய், இன்னைக்கு பர்பஸ் என்ன, இன்னைக்கு கண்டென்ட்டோட பர்பஸ் என்ன? எஸ், ஸோ லேப்டாப் செட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபோனில் இது பண்ண போகிறோங்கிறதுனால. இது நல்லா வந்தால் பெட்டராக இருக்கும். ப்ளீஸ், நான் வந்து ஒரு கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை வந்து யாரும் கற்றுக்க விட மாட்டேங்கிறீங்க? ஓகே, ஏதாவது ஒன்று தொடுவோமா? கண்ணெலாம் தெரியாது, அப்படியே இதில் பார்த்து அப்படியெல்லாம் இல்லை, சும்மா இது தொடுவோம். பட்டர் கார்லிக் நான் இதிலே தான் இருக்கேன், சீரியஸ்லி தொட்டு பெருசாக்கிடுறேன். பட்டர் கார்லிக் சிக்கன் சாஸ் நூடுல்ஸ். இது ஆக்சுவலி நைஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பாடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இருந்தாலும் இன்னொரு ஒன்று பார்ப்போம். சின்ஸ் இட் இஸ் நல்ல டிஷ்ஷாகவே வந்ததுனால யார் சொல்லியிருக்காங்கன்னா காவியா 30.official சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இது முதல்ல ஒரு நல்ல டிஷ்ஷாக வந்ததுனால இன்னும் ஒன்று பார்க்கலாம். ஏன்னா நான் ஆக்சுவலி மோசமாக சொல்லியிருக்காங்க, டைனோசர் முட்டையில் பிரியாணி செய்யுங்க, அது இது வந்திருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் அதனால 2-3 சான்ஸ் எடுப்போம்னு நினச்சேன், பட் முதலே நல்லா வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணலாம். இதுதான் ஜாப்பனீஸ் சிக்கன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஓகே, நம்ம அதிலே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பட்டர் கார்லிக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சனே, பட்டர் கார்லிக் சிக்கன் சாஸ் நூடுல்ஸ் யூடியூப்ல தேடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, ஜெப்டோவில் போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கனு, பட்டரு, சீஸு, ஹர்ப்ஸு எதுவுமே இல்லை, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில், இருந்ததெல்லாம் காலி. ஸோ அதனால் ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ நம்ம உட்காந்து பூண்டு உரிக்கலாம். ஏன்னா பட்டர் கார்லிக் அது ஆக்சுவலி அவங்க சொன்ன எக்ஸாக்ட் சேமில் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதில் பார்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயமும், அது குட்டி குட்டியாக நறுக்கணும். அட்லீஸ்ட் அதை நறுக்கி வைப்போம். பூண்டெல்லாம் சமத்தாக வந்து உரிச்சிட்டேன். ஸோ நான் வந்து வெங்காயத்தையும் இதையும் கட் பண்ணி வச்சுட்டா வி ஆர் குட் டு கோ. ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அண்ட் இது கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கிவ் யூ ஃபியூ லைஃப் அப்டேட்ஸ்லாம் இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு தான். ஸோ ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாச்சு? நோ, ஏன்னா இன்னைக்கு வீடியோவோட டாஸ்க் என்ன, படுக்க போறீங்களா? நான் சமைச்சு தரேன். நான் ஏன் சமையல் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பழைய சாதத்தை போட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மதியம் சாப்பிட்ட சாப்பாடியே நான் சமைச்சு கொண்டு வரேன். சிக்கன் 1/2 கிலோ கிட்ட இருக்கு, நான் ஃபுல்லாக சமைக்கல, பாதி சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். ஓகே, வைக்கிறேன். நான் உங்களை நைட் வந்து எழுப்புவேன், 10 நிமிஷம் இப்படி சமைச்சிருவேன். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓகே, ஸோ என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக இந்த சைடு காது கேட்கல. அது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி போனோமா, அங்கே ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டதுனால 1 வீக்காக ஐம் டேக்கிங் மெடிசன்ஸ், பட் ஸ்டில் எனக்கு சரியாகலை. அந்த டாக்டர் வந்து மூக்கை மூடி பூச்சோட சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணால் 2 காதுலையும் போகுது, அப்புறம் அப்படியே அடைச்சிக்குது. இந்த ஒரு சைடு மட்டும் கேட்கவே இல்லை. சரி ஆயிடும் நான் நம்புறேன்.
நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கே தெரியும். ஐயோ கண்ணெல்லாம் எரியுது. தட் ஆர் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ மெனி கெஸ்ட் இட் கரெக்ட்லி. வி ஆர் கோயிங் டு ஸ்ரீலங்கா. பட் இந்த வாட்டி வந்து மற்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்ரீலங்கா போகிறோம். அண்ட் நான் இந்த வாட்டி பார்த்து கைஸ் எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக கம்மி ப்ரைஸில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ட்ரிப்பு போகிறவங்கிறத விட உங்களுக்குலாம் வந்து அவுட்ஃபிட் ஆல் போடணுங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். இந்த வாட்டி அவுட்ஃபிட் ஆலும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு கொடுப்பேன். பட் ஆனால் நீங்களாம் தான் அதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களான்னு தெரில. ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பெருசாக வியூஸ் போகலை. ஸோ வீடியோஸை பார்க்குற கேர்ளிஸ், ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே. ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். நான் சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து லெமன் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்லிக், ஏன்னா இது கார்லிக் ஃப்ளேவரில். அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, பெப்பரு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வந்து கிண்டி பிசைஞ்சு தென் மைதாவில் வந்து அப்படியே 2 சைடும் வந்து பெரட்டி கொஞ்ச நேரம் வச்சிடணும். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் செய்யாத ஒரு விஷயம் விச் இஸ் ஸ்பெகட்டி. அம்மா இது 1/2 கிலோ வந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த ஸ்பெகட்டிலாம் செஞ்சதில்லை. இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, பிளெயின் நூடுல்ஸ், அது வாங்கி தான் செய்வாங்க. பட் இப்போ நான் பார்த்தேன் ஆர்டர் பண்ணும்போது பிளெயின் நூடுல்ஸும் 500 கிராம் 90 ருபீஸ் தான் வந்துச்சு. இதுவும் சேம் தான் வந்துச்சு. சரி நம்ம இப்படியே ட்ரை பண்ணலாமே. ஸ்பெகட்டி ஒரு பேனில் ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியா, இன்னொரு சைடில் வந்து நான் பேனில் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சாஸு சிக்கன், அதை வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மேலே மேரினேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சாஸ் எல்லாம் கிண்டி ஒரு பதத்துக்கு வரத்துக்கு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ டபுள் வேலை பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோவோட நோக்கம் என்ன? எக்ஸாக்ட்லி. தென் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துக்கணும். நான் ஒரு சைடு ஸ்பெகட்டி, ஒரு சைடில் வந்து பட்டரை வந்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸு, பெப்பரு இதெல்லாம் போட்டு அதில் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு பிரட்டி எடுத்தேன். ஷார்ட்ஸில் வந்து எடுக்கும்போது அது வெந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி இதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணேன். லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு பீஸை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணேன். வேற மாதிரி இருக்கு. சீரியஸா சொல்றேன், இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அக்கா சொன்னாங்க லைக் இந்த லெமன் போட்டு இது பண்றதுனால மெயினே அதுல லெமன் தான், வேற எந்த மசாலாவும் இல்லை, இது ஏதோ நல்லா சாஃப்டா வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. இவ்வளோ சாஃப்டா உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அது பார்த்த உடனே அந்த இதை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல சாஃப்ட்னஸ். எங்க அம்மா இதுல கூட நான் இவ்வளோ நாள் இதை பார்த்தது கிடையாது. இப்போ இந்த ஸ்பெகட்டி வந்து எனக்கு இன்னும் வெந்த மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ நான் வந்து சாஸ் ரெடி பண்ணணும். சிக்கன் வெந்துருச்சு. சார்ஜ் இல்லை ஃபோனில், அதை சார்ஜ் போட்டு லேப்டாப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன். தென் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், அகெயின் கார்லிக், பிகாஸ் இது ஒரு கார்லிக் ஃப்ளேவர் டிஷ்ஷுங்கிறதுனால அகெயின் கொஞ்சம் கார்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பரு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது கூட கொஞ்சம் சீஸ் போட்டோன்னா இன்னும் நல்லா க்ரீமி ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து சிக்கனை ஆட் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே என் ஃபோன் சார்ஜ் செத்து போச்சு. அதாவது ஒன்று எல்லாமே நல்லா போச்சுன்னா ஏதாவது ஒரு கேவலமான பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஐம் குக்கிங் ஃபார் த வீடியோ. ஸோ எனக்கு இந்த வீடியோ ப்ராப்பராக எடுக்கணும். அட்லீஸ்ட் நான் அப்படி பேசிக்கிட்டே அப்படியே பல ஆங்கிள் வச்சு எடுக்கலாம். பிகாஸ் முடியல, நான் ஒருத்தி தான் இருக்கேன். நான் ஆக்சுவலாக டென்ஷன் ஆகிடுறேன், அதனால கத்துறேன். அப்போ வந்து எனக்கு என் ஃபோன் மட்டும்தான் எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அது ஏன்னு தெரியல, நிறைய சார்ஜ் இருந்தது, டக்குன்னு ட்ரெயின் ஆயிடுச்சு. 2%ல நான் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு காட்டணும்ல நான் என்ன எடுத்து போட்டேன்னு. இது வெயிட் பண்ணாது, இது வெந்துருச்சு கருகிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால நானும் வந்துட்டு என்ன சொல்றது, அட்லீஸ்ட் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அங்கிட்டு இங்கிட்டு மாத்திரம் 1% சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது குக்கிங்லாம் காட்டல, அள்ளி போட்டதை காட்டிட்டு சரி இது வேகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் சார்ஜ் இருக்குன்னு போட்டேன். 10 மினிட்ஸ் இருக்கும், ஸ்டில் 1% சார்ஜில் இருக்கு. மறுபடியும் இந்த ஸ்பெகட்டி கொட்டுறதை மட்டும் காட்டிட்டு சார்ஜ்லேயே போட்டு அது ஏறுமா என்னன்னு எனக்கு தெரியல. லேப்டாப்லேயே பேசிகிட்டு இருக்கேன். சிக்கன் ஃப்ரை பண்ணக்கு அப்புறமேட்டு மிச்சம் இருக்கிற அந்த கிரேவிலேயே, அதாவது அந்த சாஸ்லேயே தான் வந்து ஸ்பெகட்டியும் போட்டு கிண்டணும். அவ்வளோதான் டிஷ்ஷு. சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க முதல்ல. உள்ள வரைக்கும் டேஸ்ட் இறங்கியிருக்கா? நல்லா கலைஞ்சிருக்கு. எப்படி நல்லா இருக்கு? எப்படி உள்ளெல்லாம் இறங்கியிருக்குல்ல, சவுக்கு சவுக்குன்னு இல்லாம நல்லா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் பண்ணேன். என்ன பண்ண? சொல்ல மாட்டேன் கைஸ். ஐயோ மைக் கனெக்ட் பண்ணல, எதுவுமே முடியல கைஸ். இந்த ஃபோன் ஏன் இப்படி சொதப்புச்சுன்னு தெரியல. கடைசியில் வச்சு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் சாஸ் எடுத்து வச்சிருந்தேன், ஏன்னா மிச்சம் இருக்க சாஸில் தான் இந்த ஸ்பெகட்டியுமே போட்டு பண்ண போகிறோம். அதனால வந்து சரியா இல்லை ஆக்சுவலி அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன். நிறையா கார்லிக் போட்டேன். அந்த திருப்பி அதே சாஸை யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் தெரில
கார்லிக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பட்டர் கார்லிக் சிக்கன் சீஸ் சிக்கன் சாஸ் நூடுல்ஸ் எல்லாமே ஆக்சுவலி இருக்குல்ல. பட்டர் கார்லிக் சிக்கன் அந்த சாஸ் திருப்பி போட்டு பண்ணது நூடுல்ஸ். ஸோ இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் காம்போ. ஐம் வெரி ஹாப்பி. எங்கள் சிக்கன் அடி குக்கா இருக்குன்னு பார்ப்போமா? இவனுக்கு எதை எடுக்கிறதுனே தெரில. சென்டரில் எடுப்போம் அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி. இது ஒரு சின்ன பீஸ் இருக்குது. சாஸ் அப்படியே ஊற்று ஊற்று அப்படியே க்ரீமியாக இருக்குது. லெமனோட ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் இறங்கிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா பண்ண கூட சிக்கன் இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. உள்ள இருக்க லேசாக சவுக்கு சப்புன்னு தான் இருக்கும். வேற மாதிரி. ஐயோ இந்த டிஷ்ஷை சொன்னது யாருன்னு தெரியல. காவியாவா ஸ்வேதாவா? தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த வீடியோவோட குறிக்கோள் என்ன, அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். மை வருங்கால வீட்டுக்கார் இஸ் வெரி வெரி லக்கி. அடியோ. பட் ஆனால் கிச்சனை நின்று வேர்த்து சமைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் இன்றைக்கி நம்ம டாஸ்க்கு சமைக்க கற்றுக்கணுங்கிறதுல வந்து எனக்கு வந்து இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா எது வேணாலும் யூடியூப் பார்த்து சமைக்கலாம். அது ஒரு கை பக்குவம், உப்பு காரம் வர்றது, அது அந்த வெந்தா நல்லா இருக்கிறது, அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸோ எஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் நான் போய் நல்லா சாப்பிட போகிறேன். சீரியஸாக படத்தை போட்டு ஜாலியாக சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா போச்சு அப்படின்னா நான் எப்படியும் சமைக்க கற்றுக்கணும். ஸோ ஒரு சீரியஸ் மாதிரி கூட பண்ணலாம். லைக் மை ஃபாலோவர்ஸ் சூஸ் வாட் ஐ குக் அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ண மாதிரி ஆச்சு. நானும் சமையல் கற்றுப்பேன்ல. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ போகிறத பொறுத்து இருக்குது, எப்படியும் போகாது. சரி பாய்.